அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரி. அறிவின் இருப்பிடம் அறிந்து. இந்த மனவளக்கலை உடலுக்கான பயிற்சி, மனதிற்கான பயிற்சி, உயிருக்கான பயிற்சி, நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி முறைகளை எல்லாம் இந்த நாமக்கல் அருவி திருக்கோயில்ல நாங்க நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இங்க இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பெரும்பாலான மக்கள் இந்த பயிற்சியை பெற்று வளமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த பயிற்சி எங்க நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் நரசிம்மர் கோயிலுக்கும் சென்டர் பாயிண்ட்ல தாங்க இருக்கு. அதாவது இதோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா 11 நரசிம்மர் கோயில் தெரு, கோட்டை ரோடு, நாமக்கல். இதுல பாத்தீங்கன்னா உடலுக்கான பயிற்சி, மனதுக்கான பயிற்சி, உயிருக்கான பயிற்சின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க முழுமையா அந்த பயிற்சியை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு நீங்க உணர்வு பூர்வமா அனுபவிக்க முடியும். எல்லாருமே இந்த பயிற்சியை எடுத்துக்கணும். நாங்க இப்ப ஸ்கூல், காலேஜ் எல்லா இடங்கள்லயும் கொண்டு போய் இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பசங்களோட 14 வயசுக்கு மேல வயது உள்ள பசங்க பாத்தீங்கன்னா தவறான வழியில மைண்ட் டைவர்ட் ஆயிருது அப்படிங்கறதெல்லாம் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் வருது. மார்க் கம்மியாகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருதுங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ஸ்கூல், காலேஜ்ல எல்லாம் போய் அந்த பிரின்சிபல் பார்த்து பர்மிஷன் வாங்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ரிசல்ட் சொல்றாங்க. நல்லா அந்த பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் எங்க பசங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமாவும் இப்ப நிறைய 100% எங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத அவங்க அனுபவபூர்வமா எங்களுக்கு எழுதியே கொடுத்துருக்காங்க. அதனால இது மாணவர்கள் மட்டும் இல்ல, சின்ன வயது, அதாவது இந்த பயிற்சி எங்க குரு கொடுத்திருக்கிறது என்னன்னா 8 வயதுல இருந்து 80 வயசுக்காரங்க வரலும் செய்யக்கூடிய எளிய முறையில தான் கொடுத்திருக்காரு. அதனால நீங்க இந்த பயிற்சி கஷ்டமா இருக்குமோ, செய்ய முடியாதவங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க வந்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த பயிற்சி முறைகளை செய்யும் பொழுது அதையெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள முடியும். மனதை இப்ப மனம் சரியில்லாதனாலதான் பல தவறுகள் நம்ம செய்யறோம். அந்த மனதுக்கான பயிற்சின்னு பாத்தீங்கன்னா அகத்தவம் பயிற்சி நாங்க இங்க சொல்லி கொடுக்குறோங்க. அடிப்படை பயிற்சியில 3 பயிற்சிக்கு 3 தவமும் நாங்க கொடுக்குறோம். அந்த 3 தவம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மனதுல ஒரு தெளிவு வந்துடும். நம்ம என்ன செயல் செய்யறோம் அப்படின்னு விழிப்பு நிலையோடு நம்ம செய்யக்கூடிய அந்த திறன் நமக்கு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம உயிருக்கான பயிற்சி, எந்த நீங்க ஆன்மீக அமைப்பிலையும் பாத்தீங்கன்னா உயிருக்குன்னு ஒரு பயிற்சி கொடுத்ததில்ல. நம்ம குரு வேதாத்ரி மகர்ஷி அவங்க உயிருக்கான பயிற்சின்னு ஒரு பயிற்சியை கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. உச்சக்கட்ட பயிற்சினா இந்த காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சி பாத்தீங்கன்னா மாசத்துல 20ஆம் தேதி நடக்குதுங்க. நீங்க அந்த எனக்கு 10 நாள் வர டைம் இல்லை, இந்த பயிற்சி முழுசா நீங்க எடுத்துக்கணும்னா 12 நாள் வரணுங்க. எனக்கு 12 நாள் வர்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு நாள் ஆச்சு அந்த காயகல்ப பயிற்சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பயிற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள மாற்றம் வர்றது நீங்களே அனுபவபூர்வமா அனுபவிக்க முடியும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இதுல சப்போஸ் இன்னும் நான் இந்த பயிற்சி எடுத்துக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அட்ரஸுக்கு வாங்க. கண்டிப்பா வந்தீங்கன்னா நீங்க நல்ல பயிற்சி முறைகளை செஞ்சு ஆரோக்கியமா வளமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்க. அதுக்கு இந்த மனவளக்கலை ஒரு உதாரணமா இருக்கு. நீங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க அனைவரும் பயிற்சி எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். எனது பெயர் மூவா உதயகுமார். நான் இதே நாமக்கல் மன்றத்தில் 1996ஆம் ஆண்டில் மனவளக்கலையினுடைய அடிப்படை பயிற்சியை எடுத்தேன். இதன் காரணமாக தொடர்ந்து நான் ஒரு 36 ஆண்டுகள் பள்ளிக்கல்வித்துறையிலே பல்வேறு பொறுப்புகளிலே, குறிப்பாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக, நாமக்கல் மாவட்ட கல்வி அலுவலராக, சேலம் மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றி சென்ற ஆண்டு பணி நிறைவு பெற்றிருக்கின்றேன். 1996ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஏறத்தாழ 38 ஆண்டுகளாக நான் அந்த எளிய முறை உடற்பயிற்சியும்
காயகல்பத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் என்னுடைய பணிச்சூழல் மிக எளிதாக இருந்தது. என்னுடைய உடல்நலம் மனநலம் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு மனவளக்கலை பயிற்சிக்கு முன் பயிற்சிக்கு பின் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கையில் புதிய திருப்புமுனை உண்டானது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆகவே இன்றைய தலைமுறையான அத்தனை மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் மனவளக்கலையை பயிற்சி எடுத்துக்கொண்டால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் உறுதியாக சொல்கின்றேன். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனலட்சுமி மனவளக்கலை மன்றத்துல பேராசிரியரா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இந்த மனவளக்கலையில இணைஞ்சிருக்கேங்க. என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா, நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டுதான் இந்த மன்றத்துக்கு வந்தேன். முதல் பிரசவத்தப்ப கொஞ்சம் எனக்கு ஓவர் ப்ளீடிங் ஆயிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது 3 வருஷமா நான் தொடர்ந்து அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். அந்த வேதனையை எவ்வளவோ காசெல்லாம் செலவு பண்ணணும், எல்லாமே செஞ்சோம். ஆனா எதுக்குமே சரியாகல. பணம் தான் செலவாச்சே தெரியும், உடம்பு சரியான படிக்க வரலைங்க. அதுக்கப்புறம் பையனை வேதரக வித்யாலயா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தணும். அப்ப அவங்க சொன்னாங்க, மனவளக்கலை மன்றம் இருக்குமா, அதுல காயகல்ப பயிற்சின்னு ஒண்ணு சிறப்பான பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க அதை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காயகல்ப பயிற்சி செஞ்சுதான் நான் என் உடம்ப சரிப்படுத்திக்கிட்டேன். பாத்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அது ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்க போனோம்னா அந்த காயகல்ப பயிற்சியினால நான் நல்ல ஒரு பயன் அடைஞ்சேன். என் உடம்பு சரியாச்சு. ஓவர் ப்ளீடிங் போறது கூட நின்று எனக்கு உடம்புல ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்தது அந்த பயிற்சி தான். என்னுடைய பெயர் ஏஆர் தாமோதரன். நான் இந்த மனவளக்கலை மன்றத்தில் 25/8/1991 என்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டேன். அன்று முதல் இன்று வரை மனவளக்கலை பயிற்சியை விடாது தொடர்ந்து செய்து வருகின்றேன். எனக்கு வயது தற்போது 77 முடிந்து 78 நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சியினால் என்னுடைய உடல் ஆரோக்கியமாகவும் மன தெளிவாகவும் எந்த ஒரு செயல் செய்தாலும் யோசித்து செய்யக்கூடிய வல்லமையை தருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட மனவளக்கலை மன்ற பயிற்சியில் தினந்தோறும் செய்வதனால் நம்முடைய உடலில் உள்ள அணு அடுக்கு எல்லாம் சீர் செய்து நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கு இந்த பயிற்சி ஒரு உறுதியாக இருக்கிறது. மேலும் மற்றவர்களிடம் எப்படி பழகுவது, எப்படி பேசுவது என்ற முறையும் இந்த உணர்ந்து கொள்ள முடிகிறது. வாழ்க வளமுடன். அன்பர்களே வாரீர்.